வணக்கம் கைஸ். நம்ம யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். யாரும் ஜேசிபி ட்ரைனிங்கை பற்றி விவரமாக போட மாட்டாங்க. பேசிக் தெரியாமல் ஒரு சிலர் புரிய மாட்டேது. நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஜேசிபி ட்ரெயினராக இருக்கேன். ஜேசிபி ட்ரைனிங்காக இருந்து என்னென்ன கற்றுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன், வாங்க நீங்களும் கற்றுக்கலாம். முதல்ல சென்ட்ரு பின்னு இருக்கும் பக்கெட்டு உள்ள, அதுக்குள்ளே உள்ள பின்னெல்லாம் க்ரீஸ் அடிக்கணும். க்ரீஸ் எப்படின்னா 4 மணி நேரத்துக்கு ஒரு நாட வேலை பார்க்கும்போது அடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு க்ரீஸ் பின் இருக்கும். அதே மாதிரி மேலேயும் ஒரு க்ரீஸ் பின் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் மேலேயும் ஒரு க்ரீஸ் பின் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு க்ரீஸ் பின் இருக்கும். அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கமும் ஒரு பின் இருக்கும். இந்த பின்னோட மொத்தம் இன்னும் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு பின் இருக்குது. இது மொத்தமாக 4 மணி நேரத்துக்கு ஒரு நாள் அடிச்சே ஆகணும். அப்புறம் மேலே உள்ள பின்னு, அப்புறம் கீழே சைடில் ஒரு பின் இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பின் இருக்கும். அப்புறம் இந்த பின்னெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அடித்தா போதும். அப்புறம் கீழே வந்தீங்கன்னா கீழே 2 பின் ஒன்றா இருக்கும், அதையும் அடிச்சுக்குங்க. அப்புறம் இந்த ஹோல்ஸ் உள்ள ஒரு பின் இருக்கும், அது உள்ளே வச்சு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளில வந்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பின் இருக்கும். அப்புறம் மேலே ஒரு பின் இருக்குது. அப்புறம் இந்தெந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்டராக ஒரு பின் இருக்குது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு க்ரீஸ் பின் இருக்கும், அதை பக்கெட்டை மேலே தூக்கிட்டு அடிக்கணும். அப்புறம் சைடில் கீழே வந்தீங்கன்னா கீழே இந்த பக்கம் ஒன்று ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும், அதுக்கு க்ரீஸ் அடிச்சிங்க. அப்புறம் வெளில வந்தீங்கன்னா அப்புறம் இருக்கிற இடத்துல எல்லாம் க்ரீஸு ஒழுங்காக வெளியில் ஆறாமல் அடிச்சுக்கிங்க. அப்புறம் அந்த அளவு ஒரு க்ரீஸ் பின் இருக்குது. கீழே 1 2 இங்கே மட்டுமே 5 இருக்கும். இந்த 3, இதோட 4, இதோட 1 5, இந்த பக்கம் 5 இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைடு போனீங்கன்னா அந்த பக்கம் 3 இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஜேசிபியில் ஆப்போசிட் பின்னும் இருக்கும். இந்த அளவு ஒன்று இருக்க மாரி அந்த பக்கமும் ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்தீங்கன்னா நான் சொன்ன 3 பின்னு ஒன்றா இருக்கிறது. அந்த பக்கம் 5 இருக்குன்னா இந்த பக்கம் 3 இருக்கும். இந்த 3ஐயும் பார்த்துட்டு அந்த பக்கம் ஒன்று தெரியுது, அந்த பக்கம் இருக்கும். இங்கே மேலே ஒன்று இருக்கும். அப்புறம் வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் பேக் சைடில் எதுவும் இல்லை, ஃப்ரண்ட் சைடு போகலாம். ஃப்ரண்ட் சைடு போனீங்கன்னா பக்கெட்டில் மெயின் பின்னு 2 இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, கீழே 1 இருக்கும். அப்புறம் மேலே வந்தீங்கன்னா அப்படியே கிராஸாக பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்து இந்த பக்கத்தில் ஒரு பின்னு இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா பின் ஒன்று இருக்கும். அப்புறம் அந்த பின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரு பின்னு வீலு திரும்புறதுக்கு. இதெல்லாம் ஹைட்ராலிக்னா. அப்புறம் இது வீலுக்குள்ள பின்னு 3 இருக்கும் மொத்தம் வீலுக்கு. ஒன்று இந்த அளவு ஒன்று, அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2 இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். மொத்தம் வீலுலேயே 4 பின்னு இருக்கும். அதுக்கு நான் அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். அது வீல் பேரிங்க்குன்னு ஒரு பின்னே அதை அப்புறம் காட்டுறேன். இந்த ஒரு பின் இருக்குது, இருந்தாலும் ஒரு பின் இருக்குது. இங்கே மட்டுமே 3 பின் இருக்கும் கிளாஸ் பக்கத்தில். அதேமாரி இப்போ நான் காட்டின மாதிரி மேலே ஒரு பின் இருக்கும். அப்புறம் மேலே ஏறினீங்கன்னா மேலே உள்ள ஒரு பின் இருக்கும். அது எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு மேலே தூக்கிக்கிட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மேலே வந்துடும். அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே வீடு பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உள்ளே ஒரு பின் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு பின் இருக்கும், அதை முக்கியமாக அடிச்சிங்க, மறந்துடாங்க. இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அடிச்சிங்க. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்தெந்த இடம்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட்லேயும் இருக்கும். அது ஃப்ரண்ட் பக்கெட்டு பேக் பக்கெட்லாம் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் தனியாகவும் இருக்கும். இந்த மேல் பின்னு கீழ் பின்னு முன்னாடி காட்டின மாதிரி உள்ளே ஒரு பின் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே காட்டின மாதிரி இதுலேயே உள்ளே ஒரு பின் இருக்கும். அப்புறம் வாங்க, அப்புறம் வந்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பின்னு, இது வந்து டயரோட பின்னு, கீழே ஒரு பின்னு. இந்த பக்கம் வந்து 3 தெரியாது, 2 தெரியும். அப்படியே ஆப்போசிட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு தெரியும். அந்த மேலே ஒரு பின் இருக்குது. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் தெரியும் சொன்ன பின்னு இந்த ஆள் இருக்கு பாருங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிட் மேலேயும் உள் சைடும் இருக்கும். அது நான் காட்டல, அது ஆனால் அந்த பக்கம் காட்டுறதுனால இந்த பக்கம் 3 பின்னு இருக்கும் ஓரத்தில் கிளாஸுக்கு பக்கத்தில், முன்ன சொன்ன மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து இதோட கீழே ஒரு சும்மா 4வது பின்னே, அந்த பின்னே இந்த பேரிங்குள்ளது இங்கே இருக்கும். வீலுக்கு வெளி பக்கமாக உள்ள அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி வீல் பக்கமும் ஒன்று இருக்கும். முதல்ல கற்றுக்க வரவங்க எல்லாம் ட்ரைனர் வீடியோ பார்க்கும்போது ஒழுங்காக தெளிவாகவே இருக்க மாட்டேது, கற்றுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் பேசிக் முதல்ல கற்றுக் கொடுத்து படிப்படியாக நம்ம கற்றுக்கலாம் வாங்க. உள்ளே போனீங்கன்னா கீழே இது பேர் சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வீலோட சுற்றுற பகுதியே இருக்கும். அங்கே க்ரீஸ் பின் 3 இடத்துல இருக்கும். இந்த 3 இடத்துலையும் க்ரீஸ் பின் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அடிச்சிங்க வண்டி ஓடும்போது.
கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். ப்ளீஸு வெளியில் ரொம்ப தள்ளாமல் பார்த்துங்க. அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் உங்களுக்கு வீடியோ வரணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ போடுறதெல்லாம் வரும். தேங்க்யூ.